பிள்ளைகளின் விருப்பப்படி வாழ்வது குடும்பத்தில் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? உண்மையிலே இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி இருந்த மாதிரி இருக்க பசங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. வீட்டில் 10 பேர் வந்தால் கூட அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே மாமா வந்திருக்காரா, பெரியப்பா வந்திருக்காரா, வந்துட்டு போனேன். இங்கே நான் தேடுறது வரல. உனக்கு அவர் தான்டா படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு, அவர் காசு வச்சிருக்காரு, கட்டியிருக்காரு. அவர் வந்தால் எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம் போ அப்படிங்கிறேன். என்னடா என்ன தெனா வெட்டு, ஒரு மரியாதை இல்லை, ஒரு மட்டு மரியாதை இல்லை. இப்படி ஒரு புள்ள பிறந்ததுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்டா அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. இங்கே வந்த சொந்தக்காரங்கெல்லாம் அருமையாக பிள்ளை வளர்த்துருக்காரா தங்கம் அப்படின்ட்டு அவனுக்கு கை கொடுக்குறாங்க. ஏன்டா என் பையன் இதை விட மோசமாக இருக்காயா, உன் பயலாவது நீ கேட்டதுக்கு பதில் பேசுனா. என் மகன் நான் பேச பேச இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு இவன் எவ்வளவோ தேவலாம்டான். ஒரு காலத்தில் ரொம்ப நேரம் வீட்டை விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வெளியில் போனோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 4:30க்கு தான் வருவான். என்னடா எங்கள் அம்மா எங்கடா போவீங்க அப்படின்னா, விளாண்டுட்டு வந்தோம். ஏன்டா விளாண்டுட்டு வந்தோம்னா, ஏன்டா 18 மணி நேரமாடா விளாடுவீங்க, பசிச்சிச்சு அதான் வந்துட்டான், வேற எவன் ஜோறு போடுவேன் அப்படின்னு சாப்பிட்டு திருப்பி போயிடுவேன். போயிட்டு 6 மணிக்கு மேலே திருடன் போலீஸ் விளாட்டு. அதில் நான் 6-7 வருஷமாக நான் தான் திருடனாக இருந்தேன். ஒருத்தன் இன்ஸ்பெக்டராக இருந்தான், அவன் இப்போ உள்ளே இருக்கான். அவன் என் கிளாஸ்மேட்டு. நான் பட்டிமன்ற நடுவர் ஆயிட்டேன். அது மாதிரி நாள் முழுதும் 18 மணி நேரம் விளாண்டுக்கிட்டு இருப்பான். எங்கே தான் வீட்டை விட்டு போவானோ, வீட்டில் ஒரு அடங்கி உடங்கி ஒரு நிமிஷம் உட்கார்றா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை போடா வெளியே, இந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறிய, போடா போய் அந்த பயில முக்கியமானது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பப்ஜி விளாண்டுட்டு இருக்கானுங்க. எந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போவாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விட்டா இந்த குடும்பத்தை யாரையா காப்பாத்துறதுன்னு கோபத்தோட கேட்டார் சிங்காரவேல். பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலங்கிறத பெருமையாக சொல்கிறான் ஒரு அப்பா. என் பையன் தமிழ் அவ்வளவு சரியாக வராதுங்க, தமிழ் சரியாக வாசிக்க மாட்டான், 3 வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம் தான், நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்ட்டு நாக்கு நுண்ணியில் இங்கிலீஷ் பேசுனான். அவங்க அப்பா எப்படி பேசுகிறான் பாருங்க. என் புள்ள தாய்மொழி தெரியாது என்பதை பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை காமிச்சு பெருமைப்படுறான். ஆனால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐஐடியில் பேசும்போது பிரதமர் என்ன பேசினார் பார்த்தீங்களா? ஐ என்ஜாய்டு த குட் பிரேக்ஃபாஸ்ட், தமிழ் பிரேக்ஃபாஸ்ட். எது? இட்லி வடை தோசை சாம்பார். இட்லி வடை தோசை சாம்பாரை சாப்பிட்டே தமிழ் மேலே இவ்வளோ பிரிய வந்துருச்சு. நல்ல பழைய கஞ்சி தயிரை ஊற்றி ஒரு 5 பச்சை வெங்காயத்தை கையில் கொடுத்து சாப்பிட விட்டுருந்தா இன்னைக்கே தமிழ் மொழியா ஆட்சி மொழியா பிரதமர் மாத்திருவாரியா? பிரதமருக்கு தெரியுது நம்ம நாட்டோட மொழியினுடைய முக்கியத்துவம், நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலன்னு ஒரு அப்பன் பெருமையாக பேசுறது எப்படியா நியாயம்? இன்னைக்கு பிள்ளைய இப்படி மாறினான்னே கண்டுபிடிக்க முடியல. அவன் ஹேர் ஸ்டைல்லாம் எப்படா இப்படி மாற்றினாங்க, இந்த பக்கம் பூரா வெட்டிட்டு நடுவில் மட்டும் இப்படியே வச்சுட்டு வர்றேன். அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா அது ஸ்டைல்ப்பா, எவ்வளோடா கொடுத்து வெட்டினேன்னா 13,500 ரூபா கொடுத்து வெட்டியிருக்கேன். அதை அவங்க அப்பாவோட சம்பளமே 20,000 ரூபா தான். தலையில் நடுவில் மட்டும் இங்கே அப்படியே கோடு மாதிரி இப்படியே கேள்விக்குறி, கோடு, ஆச்சரியக்குறி எல்லாம் வச்சு வெட்டுறேன். ஒரு பையன் இது பூரா வெட்டிட்டு இந்த பக்கம் மட்டும் ஃபுல்லாக அப்படியே வளர்த்துட்டு வர்றேன். ஏண்டான்னா அது வளர்த்துக்கிட்டு இருக்கான், வேலையா பாரியா அப்படிங்கிறான். பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி ரைட் சைடு தொங்க விட்டுருக்கான் சடையை. யார்றானா ஆம்பளை. இவனுங்களை என்னையா செய்கிறது? இவங்களுக்கு ஒரு குரூப்பே ஒரு பாட்டு வேறு போட்டிருக்காங்க இப்போ, கானா பாட்டு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, கும்பலாக சுத்துவான் கும்பலாக சுத்துவோம், நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம்,
ஏண்டா கத்துனேன்னு கேட்டான் தான் வாயில தான் குத்துவான், கும்பலாக சுத்துவான், நாங்கள் ஐயோ எம்மானு கத்துவோம். ஏண்டா கத்துனேன்னு கேட்டா தான் வாயில தான் குத்துவான். எங்கள் பிள்ளைங்க ரொம்பங்க நல்ல புங்கா, எங்கள் பிள்ளைங்க ரொம்ப பயங்கரம் அப்படிங்கிறான். புள்ளிங்கோ பயங்கரமா, புள்ளிங்கோ பயங்கரங்கிற வார்த்தையை இன்னைக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுறான். டே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டியா எப்படா பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறான். என்னடா அப்படியே ஆட்டை பச்சையாக வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்கிறத பயங்கரங்கிறேன். வெறித்தனங்கிற வார்த்தை, வெறிங்கிறது வந்து என்னன்னா அளவு கடந்த கோபத்தை தான் வெறியுமா. நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். அப்படியா நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கும் வெறி பிடிச்சிருச்சு. அப்படியா அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சா, அப்போ நல்லா கடிப்பார் எல்லாத்தையும் அப்படின்ட்டு யாராவது சந்தோஷப்படுவோமா? ஆனால் இன்னைக்கு வெறித்தனங்கிறது ஒரு அழகான வார்த்தையாக மாறிடுச்சு. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த கவிஞர் சொல்கிறாரு, மனிதனுக்கு முன்னேற வேண்டும் என்ற மனதில் வெறி இருக்கணும். அந்த வெறித்தனம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு எங்கள் நெஞ்சுக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம சனம் வெறித்தனம் அப்படின்னு பாட்டு. பயங்கரம், வெறித்தனம் அதெல்லாம் இன்னைக்கு ஃபேஷனாக மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் மாறக்கூடாது? நீ அந்த காலத்திலேயே இருக்க மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்னு எப்படி நீ விரும்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு, எந்த இடத்துல முடிவுக்கு வரணும்? நான் சின்ன பையனாக இருக்கப்போ எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால என்சிசியில் சேர்த்து விட்டார். என்சிசி காலையில் 5:30க்கெல்லாம் பெரேடுக்கு கூட்டி போவாங்க. ஒரு நாள் 5:30க்கு போகாமல் 5:45 போயிட்டேன். எங்கள் என்சிசி ஆஃபீஸர், லேட் கிரவுண்டு 5 தடவை சுத்து மேன், கோ 5 ரவுண்ட்ஸ் அப்படின்னாரு. நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே ஸ்கூல் செவரேறி குதித்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்சிசி ட்ரெஸ்ஸோடு எங்கள் அப்பா, எங்கடா பெரேடு ரவுண்ட் அடிக்க சொன்னாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. ஏன்டா என்னப்பா அதில் எல்லாம் மனுஷன் இருப்பானா? நீங்கள் இருந்தீங்க மிலிட்ரியில், என்னால் இருக்க முடியலப்பா. பக்கத்தில் கோயிலில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்க வந்துட்டேன்ப்பா தவி குதிச்சு. அப்போ சொன்னார் எங்கள் அப்பா, என்சிசியில் நீ இல்லாமல் உருப்பிட மாட்டடா அப்படின்னாரு. ஆனால் நான் மேடையில் பாடும்போது எங்கள் அப்பா மேடையில் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். அன்னைக்கு என்சிசிக்கு தான் நீ போகணும்னு சொல்லியிருந்தாருன்னா லியோனி இன்னைக்கு மேடையில் பாடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் கிடச்சிருக்க மாட்டேயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய அந்த விருப்பத்தை எந்த தந்தை புரிந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த தந்தை அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, ரைட்டு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு தந்தையால் ஆரம்பத்திலிருந்து சரியாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை இன்னைக்கு அந்த தந்தைக்கு பதிலாக அந்த தந்தையின் பொறுப்பை ஏற்று தந்தை பட்ட கஷ்டத்தோட கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு அந்த தந்தையால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கு. யாருன்னு நான் சொல்லணும்னு விரும்பல, கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிள்ளைகளுடைய விருப்பப்படி ஒரு அப்பன் இறங்கி போனான்னா அந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் சமமானவன். எந்த அப்பா தன் குழந்தையை இந்த பாதையில் தான் போகணும்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானோ அந்த அப்பாவின் கரம் பிடித்த குழந்தைகள் தான் இன்று நாட்டிலே சாதனை படைத்திருக்கிறார்கள். வின்சென்ட் சர்ச்சில் வந்து லண்டனில் வந்து அவர் அரசியல் தலைவராக பிரதமராக இருந்தப்ப இரவு ஒரு நாள் லண்டனுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 9 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேச போனோம். அவர் வந்த வாகனம் பழுதாயிருச்சு. யாராவது ஒரு டாக்ஸியில் போய் நம்ம ஏறி அந்த கூட்டத்துக்கு போகலான்ட்டு வின்சென்ட் சர்ச்சில் தொப்பியை இப்படி முன்னால் வச்சுக்கிட்டு ஒரு டாக்ஸிக்காக காத்துட்ருக்கார். கையை காட்டுறாரு. ஒரு டாக்ஸிக்காரன் நிறுத்திட்டான். நிறுத்தினது பிற்பாடு எங்கே போனேன் அப்படின்னு, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு, அந்த இடத்த சொல்கிறார். இல்லை 9 மணிக்கு நான் வின்சென்ட் சர்ச்சிலோட பேச்சை கேட்க போனேன், உன் வாடகையை நான் ஏற்ற முடியாதுன்ட்டு கிளம்புனேன். இல்லை தம்பி, நீ சொன்ன வாடகையை விட 10 மடங்கு நான் உனக்கு காசு தரேன், இப்போ கொண்டு போறியா அப்படின்னா, உட்காருங்க சார் அப்படின்னோடனே வின்சென்ட் சர்ச்சில் கேட்டிருக்காரு, முதல்ல சொன்னேன் சர்ச்சில் பேச்சை கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக போனிய, 10 மடங்கு காசு தர்றேன்னொன்னே டக்குன்னு மாறிட்டியா அப்படின்னு. அந்த ஆள் பேச்செல்லாம் மனுஷன் கேட்பானா? அவன் பேச்சை போய் கேட்கணும்ட்டு நான் என்ன கார் எடுத்துக்கிட்டா போவேன், எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குன்ட்டான். 20 lakhs சம்பாதிக்கிறவர் உண்ணும் உணவு, காலையில் 2 சப்பாத்தி உப்பில்லாமல்,
1 டம்ளர் பால் 10 மணிக்கு சர்க்கரை இல்லாமல், மதியம் 2 கப் கஞ்சி உப்பு இல்லாமல் பருப்பு துவையல், 3 மணிக்கு 1 டம்ளர் பால் சர்க்கரை இல்லாமல், இரவு 2 சப்பாத்தி உப்பு இல்லாமல் ஒரு வாழைப்பழம். ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு 18 ரூபாய்க்கு தான் திங்கிறேன். ஆனால் நம்ம விழுப்புரத்தில் உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு ஒரு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு வேர்க்க அந்த தலைப்பாவை கழட்டி உடம்பெல்லாம் தொடச்சிட்டு ஒரு புரோட்டா கடையில் போய் உட்காந்து ஒரு 10 புரோட்டாவை பிச்சு தின்னு அப்படி சால்னா ஊற்றி உட்காந்து அடிச்சுட்டு அந்த இலையை வலித்து ஒவ்வொரு விரல்லையாக நாகஸ்வரம் ஊதுவேன். ஊதிட்டு சால்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றப்பா, புரோட்டாவுக்கு காசு தீர்ந்து போச்சுன்ட்டு சால்னாவை திருப்பி 2 கை வாங்கி இழுப்பான் பாரு. அவன் அடைகிற சந்தோஷத்தை இந்த 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் அடைய முடியுமா? என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு பிளாட்டு வாங்கணுன்னே வீட்டில் படுத்திருக்கான். உடனே கனவு காண ஆரம்பிச்சிடுறான். பிளாட்டில் பெரிய பங்களா கட்டி அவன் ஒய்ஃபு கூட ஏசி ரூமில் படுத்து மல்லிகைப்பூ வச்சு விட்டு அந்த பிள்ளை கூட பாட்டு பாடுற மாதிரி 1000 இரவுகள் வரும். அந்த பிள்ளை ஏங்க தான் என்னங்க தான் இவ்வளோ அழகான பங்களா கட்டியிருக்கீங்க, ஆமடி அப்படின்னு பேசிட்டு திடீர்னு மழை பெய்கிறது, இடி சத்தம் கேட்குது. அப்படின்னு முடிச்சு பார்க்குறேன், கிழிஞ்ச பாயில் படுத்திருக்கேன். ஒரு பிளாட்டை வாங்கினோன்னே பங்களா கட்டி மனைவிக்கிட்ட படுக்கிற மாதிரி கனவு கண்டுறேன். கல்யாணம் முடிக்க போகிறப்ப வர்றப்ப பொம்பளை பிள்ளைய அந்த இருக்கிற பணிவு நாளாக என்ன ஆயிடுது பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சு உள்ளே வர்றப்ப பாருங்கள், அத்தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க தான், நீங்கள் தான் எனக்கு தெய்வங்க தான், அத்தான் குங்குமம் வச்சு விடுங்க தான், இப்படி வச்சு விடாரு. தாலியை எடுத்து வீட்டுக்காரர் நினைப்பார், தங்கமான பிள்ளை கொண்டாட்டி கிடச்சா அப்படி கிடைக்கணும்டா. அவ்வளோதான். எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் 1 வருஷம் ஆகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஏங்க தான் அந்த பேப்பரை கொஞ்சம் எடுங்கத்தான். இது கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்தில். 2 வருஷம் கழிச்சு ஏங்க பேப்பரை எடுங்க. 5 வருஷம் கழிச்சு பேப்பரை எடுக்க சொல்கிறேன்ல. 10 வருஷம் கழிச்சு டே உங்கள் அப்பா என்ன காதா கேட்கல, இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். 15 வருஷம் கழித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள்லாம் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றதை நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். புதுசாக கல்யாணானவங்கெல்லாம் அத்தான் அவங்க தான் இல்லைங்க தான். நாளாக அதிகாரம் அப்படியே அந்த பக்கம் போகுது. இன்றைக்கெல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப 5 வயசில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனான். ஓட்ட சிலேட்டு, கல் சிலேட்டு, தகர சிலேட்டுன்னு 2 வகையான சிலேட்டு இருக்கும். அதில் தகர சிலேட்டு கொஞ்சம் விலை கூட, அதனால் எங்கள் அப்பா அந்த கல் சிலேட்டு தான் வாங்கி கொடுப்பாரு. அது உடஞ்சிரும், இந்த மூளையில் உடஞ்சிருக்கேன். அது ரொம்ப வசதியாக இருக்கேன் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு, பேக் மாதிரி. அது ஒன்று தான் எங்களுக்கு படிப்பு ஆயுதம். அந்த ஒரு ஸ்லேட்டை கொண்டுக்கிட்டு ஏபிசிடியும் கொப்பையும் தாடி வந்தா வாடி வராட்டி பாடி 1ஆம் கிளாஸு இப்படி போனோம் பள்ளிக்கூடத்துக்கு. 5 வயசு எப்படி ஆயிடுச்சுன்னு கிராமத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கையை அப்படி சுற்றி காதை தொடணும். அப்படி தொட்டுட்டான்னா அவனுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போய் 2 வயசு அவனை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கானுங்கய்யா. ப்ரீ கேஜி. அவன் காலையில் எந்திரிக்கிறதே 9 மணி தான் எந்திரிப்பேன். அவனை 7:30க்கெல்லாம் பஸ் வந்துருச்சு, பஸ் எதிரா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எந்திரி பல்லு இவன் விளக்காட்டி இவன் உள்ள கையை விட்டு விளக்கி விட்றாங்க. துப்புடா இட்லி சாப்பிட வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு காய் இட்லி உள்ளே போகுது, பாதியை துப்புறேன். யூனிஃபார்மு, சாக்ஸு, டை, ஷூவு, அது இதெல்லாம் மாட்டி 2.5 வயசு பையன் அந்த இருக்கான். முதுகில் ஒரு பையன் மாட்டி பஸ் வந்துருச்சு போயிட்டு வரியாமானே மாதம் 10,000 ரூபா கொடுத்து பிள்ளைய நரகத்துக்கு அனுப்புகிறான் ஐயா. அது அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுதுன்னா, டீச்சரு ரிங்கா ரோசஸ் ரோசஸ் படுத்துட்டேன். அவ்வளோதான், ஒரு வரி தான். மாதம் 5,000 ரூபா, 5 மாதம் 25,000 ரூபா கட்டியிருக்கேன். அவங்க அப்பன் என்ன படிச்சிருக்கான்னா ரிங்கா ரோசஸ்ன்னு ஒரு வரி மட்டும்தான்.
பாபு ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர். அவர் ஒரு சிலையை திறந்து வச்சுட்டாரு அப்படின்னு திறந்து வச்சுட்டு அவர் போனதுக்கு பிற்பாடு அந்த சிலையை ஒரு 10 பொம்பளைகளை விட்டு கழுவிருக்கான். என்னடான்னு கேட்டால், ஜெகஜீவன் ராம் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் அந்த சிலையை தொட்டதுனால சிலைக்கு தீட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லி இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் நடந்த சமாச்சாரம் ஒரு சிலையை கழுவிட்டு அதில் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஜாதி இன்னைக்கு நம்ம வேரில் ஊண்டி போயிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. 10 மணிக்கு ஒரு வண்டி எடுக்கணும், அது கார்ப்பரேஷன் வண்டி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். 10:05க்கு யார் எடுக்கணும்னா தனியார் வண்டி. அப்போ அந்த தனியார் பஸ்காரன் அப்படியே சொல்கிறேன், விழுப்புரம் டு திருச்சி, விழுப்புரம் டு திண்டிவனம் தனியார் வண்டி. அப்போ அந்த 10:05க்கு பரப்புற தனியார் வண்டி கார்ப்பரேஷன் டிரைவர் அப்படியே பார்க்குறாரு, டிக்கெட்லாம் ஏற்றாத, நம்மள்கிட்ட தள்ளி விட்டுரு, ஏன்னா உனக்கு டிக்கெட் ஏற்றினாலே ஏற்றாட்டியும் உனக்கு சம்பளம் வந்துடும், நான் கலெக்ஷன் பேட்டா வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு டிரைவரை செட் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாயை வெட்டுறேன். டிரைவரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற ஆளை பாரு. டக்குன்னு ஆஃபீஸுக்கு போய் டைம் கீப்பரை பிடிக்கிறேன். வண்டியை டிரைவரும் கண்டக்டர் பெரிய ஹரிச்சந்திரனுக்கு பிறந்த தம்பியை மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் டைம் கீப்பரு. அதெல்லாம் நான்லாம் வாங்குறது இல்லைங்க. நேராக பிரான்ச் மேனேஜர்கிட்ட போகிறேன். என்ன 10:05க்கு சொன்னால் கேட்க மாட்டேங்க, எப்போ எடுக்கணும் அதை மட்டும் சொல்லு. டக்குன்னு டிராயரை திறக்கிறேன், உள்ளே போகுது. ஒரு டிக்கெட்டு கூட கார்ப்பரேஷனில் ஏறல, தனியார் வண்டியில் ஏற்றுறேன், போயிடுச்சு. ஒரு வண்டி 5 நிமிஷம் எடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கூட பணத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. அவன் 2-3 பேர் மடங்காமல் இருந்தால் கூட பெரிய இடத்துல கொடுத்து காரியத்தை சாதிச்சு விட்றானே. இது இப்போ நடந்ததை போய் நான் சொல்லலாமா வேணாமா? கீழே இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தான், முடியலையே. பணத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கியா? யார் சொல்கிறா பணத்தின் மீது காதல்னு? 2 விவசாயி இருக்கான். ஒருத்தன் என்னென்னமோ விவசாயம் பண்ணி பார்த்தான், எல்லாத்துலேயும் நஷ்டமாயிருச்சு. கஞ்சாவை போட்டேன், கஞ்சாவை பயிரிட்டேன். கஞ்சா பயிரிட்டவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டா நடக்க முடியும்? மாட்டினா உள்ளே போயிடணும். உள்ளே போய் 6 மாதம் இருந்தேன். யார்? கஞ்சா போட்டவன். திருப்பி எப்படியோ காசை கொடுத்து ஜாமீனில் வந்துட்டான். யார்? கஞ்சா பயிரிட்டவன். ஜாமீனில் வந்த பிறகு அவன் வெளியே வரல, வீட்டுக்குள்ளே ஜெயிலேயே இருந்த மாதிரி இருந்தேன் ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் 18 வருஷம் நடக்குதியா வழக்கு. அப்போ போய் இலையை மோந்து பார்க்குறேன், கஞ்சாவோட குணமே போயிருச்சு. உடனே மோந்து பார்த்துட்டு, அவர் பயிரிட்டது கஞ்சா அல்ல, சாதாரண பயிர் தான், எனவே கஞ்சா பயிரிட்டவரை விடுதலை செய்கிறேன். ஆனால் நெல் பயிரிட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு சில சமயம் நஷ்டம் வரலாம், மழையினால் அவனுக்கு லாபம் கிடைக்காம போயிடலாம், அவன் கடனை கூட அடைக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் அவன் சொந்த நிலத்தில் மக்களுக்கான பயிர் செய்தவன், அவன் விவசாயம் தோல்வி அடைந்தால் கூட கம்பீரமாக ரோட்டில் நடக்க முடியும். காரணம், அவன்கிட்ட நியாயம் இருக்கு. ஆனால் அநியாயம் செய்பவர்கள் தான் ஒளிந்து கொண்டிருப்பார்கள், நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள் மக்களோடு தான் இருப்பார்கள் என்பதை நம்ம கண்கூட இப்போ நம்ம பார்க்கலையா? இது எதை காட்டுதியா? ஒரு அதிகாரம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு யாரு அதிகார வெறியேன்னு பேசுனாங்க. ஒரு மனுஷன் எந்த இடத்துல தெரியுமா மாற்றேன், மற்ற எல்லாத்தையும் நம்ம ஜமாளிச்சிடலாம்யா. பணக்கார வெறி, பணக்கார ஏழையானா திருந்திடுவான். அதிகாரி திரும்ப ரிட்டையர் ஆகிட்டான்னா அவனுடைய அதிகாரம் பறி போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த அதிகாரம் வர வரைக்கும் பேசாமல் இருப்பான். மனம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரை தெரியுமா திருத்த முடியாது? ஆரம்பத்திலிருந்து நீ இந்த வேலை செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஜாதி முத்திரை குத்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்ற அந்த ஜாதி மத மோதல்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்ட்டு யார் பேசுனாங்க? ஜாதி மத மோதலேன்ட்டு. குஜராத்தில் ஒரு +2 கொஸ்டினில் கேள்வி கேட்டிருக்கான். நான் சொல்லலை, 2004 தினமணி ஏப்ரல் 24ஆம் தேதி வந்த பத்திரிகையில், தினமணி பத்திரிகையில் இருக்கு. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் கேட்குறான் கேள்வி. இஃப் யூ டோன்ட் லைக் தம், கில் தம், கம்பைன் த சென்டென்ஸ்
ஒருத்தனை உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனை கொன்றுவிடு. ஆங்கிலம் 2ஆம் தாளில் கேள்வி கேட்கிறான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாகரிக உலகம், அறிவியல் முன்னேற முன்னேற ஜாதி மத வேறுபாடுகள் ஒழியும். அந்த ஜாதி மத வேறுபாடுகள் தான் மனிதனுடைய உடலில் நஞ்சாக இன்று கலந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கெல்லாம் தடையாக இருப்பது. பணத்தின் மீது காதல் அல்ல, அதிகார போதை அல்ல, ஜாதி மத மோதல்கள் தான் இன்று மனிதனை மிகப்பெரிய குற்றவாளிகள் ஆக்குகிறது. அதனால்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், ஜாதி என்னும் சனி பித்து தொலைந்து விவேகம் என்னும் வெள்ளி முளைத்தால்தான் ஞாயிறு என்ற விடியல் பிறக்கும் என்று. ஜாதி என்ற பித்து தொலைந்து, ஜாதி என்ற சனி தொலைந்து விவேகம் என்ற வெள்ளி முளைத்தால்தான் ஞாயிறு என்ற விடியல் பிறக்கும். எனவே ஜாதி மத மோதல்கள் ஒளிந்தால்தான் இந்த சமுதாயம் உருப்படும் என்று சொல்லி நாட்டில் உடனடியாக களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதல்களே, ஜாதி மத மோதல்களே என்று சொல்லி ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை, ஜாதி மத வெறியற்ற ஒரு சமுதாயத்தை, சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இந்த அருமையான பேச்சரங்கத்தின் நிறைவாக முடிவாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி.